வழக்கமாக அம்மாவோட தியாகத்தை பற்றி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம், இல்லை மற்றவங்க சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி ஒரு கதையை நான் இப்போ உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஒரு அழகான கிராமத்தில் ஒரு பொண்ணு தன்னோட குழந்தையோட வாழ்ந்துட்டு இருக்கிறா. ஒரு நாள் எதிர்பாராத விதமாக அந்த பொண்ணுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது. அதனால் அந்த பொண்ணோட முகம் ரொம்ப அருவருக்கத்தக்க வகையில் மாறிடுச்சு. அந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இப்போ ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டான். இருந்தாலும் அந்த பையனுக்கு தன்னோட அம்மாவோட முகம் சுத்தமாக பிடிக்கல. அவங்க அம்மாவை அவன் ரொம்ப வெறுத்தான். இதுக்கிடையில் ஒரு நாள் அவங்க அம்மா தான் பையன் படிக்கிற ஸ்கூலுக்கு ஒரு விஷயமா வராங்க. எல்லாரும் அவங்க அம்மாவை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த பையன் தான் அம்மாவை இக்னோர் பண்ணிக்கிட்டு இவன் கிளாஸ் ரூமுக்கு போகிறான். அப்போ அவன் கிளாஸில் இருந்த ஒரு ஃப்ரெண்டு இவனை பார்த்து கேட்குறாங்க, அது உன் அம்மா தானே, ஏன் நீ அவங்கள கண்டுக்காமல் வர அப்படின்னு. உடனே இந்த பையன் குப்புன்னு கோவப்பட்டு, அவன் என் அம்மாவே கிடையாது, நீ இதை பற்றி இதுக்கு மேலே என்கிட்ட பேசாத, நான் ரொம்ப கோபத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல அந்த ஃப்ரெண்டும் கம்முன்னு இருக்கிறாங்க. ஈவினிங் ஆகுது. அந்த பையன் வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போய் அவங்க அம்மாவோட சண்டை போட ஆரம்பிக்கிறான். இனிமேல் ஸ்கூல் பக்கம் வராதிங்க, வந்து என்ன உங்கள் பையன்னு சொல்லி அறிமுகப்படுத்திக்காதீங்க, எனக்கு ரொம்ப கேவலமாகவும் வெறுப்பாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி இதை பற்றி ரொம்ப கோவமாக ஆர்கியூமெண்ட் பண்ணுறான். அந்த நாள் அப்படியே முடியுது. வருஷங்கள் இப்படியே போகுது. இப்போ அவன் வேலை விஷயமாக நகரத்துக்கு போக ஆரம்பிக்கிறான். அங்கேயே ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணோட சந்தோஷமாக இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஒரு நாள் அவன் வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. என்ன ஏதுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அவனுக்கு ஒரு கொரியர் வருது. அது யார்கிட்ட இருந்துன்னா அவங்க அம்மா கிட்டே இருந்து. உடனே அந்த கொரியரை கொண்டு போய் தன்னோட கபோர்டில் வச்சுட்டு அவன் அதை மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்றான். ஒரு சில நாட்கள் போகுது. அவனுக்கு ஒரு செய்தி வருது, என்னென்னா அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு. இப்போ தான் அந்த கவர் ஞாபகம் வருது. உடனே அந்த கவரை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். அதில் என்ன குறிப்பிட்டிருந்தாங்கன்னா, அவங்க அம்மா, மகனே, என் உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது, இன்னும் எத்தனை நாள் இருப்பேன்னு எனக்கு தெரியல, அதனால் கடைசியாக ஒரு தடவை உன்னை பார்க்கலான்னு எனக்கு ஆசையாக இருக்குது. எனக்கு புரியுது உனக்கு என்ன பார்க்க பிடிக்காதுன்னு, இருந்தாலும் இதை நான் சொல்லியே ஆகணும். சின்ன வயசில் நம்ம ஊர் திருவிழாவுக்கு போனப்போ ஒரு ஆள் நம்ம மேலே ஆசிட்டை வீசினான். அப்போ என் உடம்பை பயன்படுத்தி தான் உன்னை நான் காப்பாற்ற வேண்டியதாக போச்சு. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் என் உடல் இப்படி அருவருக்கத்தக்கதாக மாறிடுச்சு. என்னை மன்னிச்சிடு மகனே, என் உருவம் இப்படி இருக்கிறதுக்கு. இதை படித்து முடித்ததுக்கப்புறம் அவன் அழ ஆரம்பித்தான். தன்னோட அம்மா எவ்வளோ பெரிய தியாகம் தனக்காக பண்ணியிருக்காங்கன்னு. ஆனால் என்ன பண்ண, இருந்தாலும் ரொம்ப காலதாமதமாயிடுச்சு.